அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடுமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடுமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ இதம் வருமோ துணை இருக்க. நாளுமே என்னை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய இந்த வார்த்தைகள் வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவர் இறையாட்சி குறித்து அறிந்து கொள்ள முடியாது என்கிற செய்தியை ஆண்டவர் நிக்கதேமிடம் சொல்லுவதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தருகிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 தொடங்கி 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலணியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதரது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 93. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டு தொட்டே நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா,
மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் இன்னும் இந்த கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த ஞானப்பிரகாசம் அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். கிறிஸ்துவில் மரித்த மரிய நேசம் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த ஆசிர்வாதம் ரோசம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். சேவியர் பிலிப்ஸ், லூர்து மேரி, ஜெஸ்ஸி, ஹெலன், ரோஸ்லின், ஸ்டீவன், மார்க்ரெட், தார்ப், செசில், ஹாரி, ராஜா, சின்னம்மாள், ட்ரிக்ஸி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரகேஸ்வரத்துடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும் வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த இறுதிராஜ் அவர்களுடைய ஆன்மா இறையிலுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த என்ஜினியர் ஜோசப் ஆதிலிங்கம், டாக்டர் ராஜம் ஆதிலிங்கம், ஜோசப் சேவியர், லூர்து ஜெயமேரி, வாசுதேவன், சரோஜா, டாக்டர் ஜோ, டாக்டர் பிரான்சிஸ் ராய் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கும் இரக்கத்திற்கும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுப்போம். அப்துல் வகாப் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் வழிகாட்ட ஆசி வழங்க வேண்டுவோம். மரியஜான் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டியும் இறையாசிர் கிடைக்கவும், உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், கடவுளுடனிருந்து வழிநடத்தவும், தொடர்ந்து மக்கள் பணி செய்யவும் வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைநிறுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது: நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய பகுதிகள் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு வருகின்றன. இனி நற்செய்தியோடு முதல் வாசகத்தை இணைத்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் முதல் வசனமே நம்மை சிந்திக்க அழைப்பு தருகிறது.
நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே உள்ளம் ஒரே உயிர், இது எங்கே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்? வழக்கமாக திருமண தம்பதியினரை வாழ்த்துகிற போது நகமும் சதையும் போல இருங்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல பூவும் நாரும் போல இணைந்திருங்கள் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வழக்கமாக இந்த வாழ்த்து சொல்லுகிற போது அப்படி அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதுபோலவே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? திருமணம் முடிக்கிறவர்களை பார்த்து இறைவாக்கு சொல்கிறது, ஒரே உடல் ஒரே உயிர் என்று சொல்கிறது. இது இருவர் வாழுகிற வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் அவர்கள் இருந்தார்கள். இது சாத்தியமா? நடந்திருக்குமா? நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு அது நடக்கிறதா? நீங்களே யோசித்து பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தில் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் தாய் தந்தை பிள்ளைகள் வாழுகிறோமா என்று நினைத்து பார்க்கிற போது இது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கையை ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவேதான் நற்செய்தி உலகமெல்லாம் பரவியது. இறைவார்த்தை சும்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதனால பரவியது என்பதல்ல. அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆகவே அது பரவியது. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் உண்மையிலேயே வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். நற்செய்தியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது இங்கே ஒரே உடலும் ஒரே உயிருமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். மறுபடியும் பிறப்பது என்பது ஒருவர் உடலால் பிறக்கிற பிறப்பை சொல்லவில்லை, மாறாக ஆவியினால் பிறக்கிற ஒரு பிறப்பை குறித்து இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆவியினால் பிறப்பது என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளையும் பார்க்கிற போது எப்படி பார்க்கிறாரோ அப்படி தன்னுடைய பிறப்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். காலை திருப்பலிக்கு வருகிறவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் எப்போதெல்லாம் காலை திருப்பலி நிறைவேற்றுகிறேனோ அப்போதெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு முன்னுரை என்னவென்று சொன்னால், இந்த நாளை இறைவன் தந்ததற்கு நன்றி கூறுவோம். புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாள் முழுக்க என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்து வழிநடத்தும். அவ்வளவுதான் நான் எப்போதுமே தொடக்க உரையில் சொல்லுகிற ஒரு பகுதி. அதன் பிறகுதான் நற்செய்திக்கு விளக்கம் சொல்லுவதாக நான் என்னுடைய முன்னுரையை வைப்பது உண்டு. இதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விரும்பியும் விரும்பாமலும் உங்களுக்கு புதிய நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாள் என்பது இறைவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு கொடை. ஆகவே புதிதாய் பிறந்திருக்கிறது. நாள் புதிதாய் பிறந்து விட்டது. நாம் பிறந்திருக்கிறோமா? நாம் எப்படி பிறப்பது? அதைத்தான் ஆண்டவர் ஆவியில் பிறப்பது, உடலில் பிறப்பதல்ல. வளர்ந்துவிட்ட ஒருவர் தாயின் வயிற்றிற்குள்ளாக மீண்டும் போய் பிறக்கிற பிறப்பு அல்ல. அது எப்படிப்பட்ட பிறப்பு என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆவிக்குள் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆவிக்குள் பிறப்பது என்பது என்ன? அதைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்வது. அது இல்லைன்னு சொன்னால் நாம் ஆவிக்குள்ள பிறக்கலைன்னு அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் என்பது எப்போது தொடங்குகிறது? எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், காலையில் தொடங்குகிற போது அல்லது நாம் எழுகிற போது புதிய நாள் தொடங்குகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் என்பது எப்போது தொடங்குகிறது? முந்தைய நாள் இரவே தொடங்கி விடுகிறது. முந்தைய நாள் நீங்கள் தூங்கப் போவதற்கு முன்பாக
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் தூங்க போகிற போது அந்த நாள் அப்போது தொடங்குகிறது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், காலையில் எந்திரிச்ச உடனே நேற்று பார்த்த அதே காட்சிகள் கண்களுக்கு வருகிறதா, நேற்று போட்ட சண்டைகள் அப்படியே நமக்கு வருகிறதா, நேற்று பேசிய பேச்சுகள் அப்படியே நமக்கு வருகிறதா, நேற்று பார்த்த ரீல்ஸ் எல்லாம் அப்படியே நம் கண் முன்னால் வந்து போய் விடுகிறதா, அதைத்தான் திரும்பவும் பார்க்க தோன்றுகிறதா? அப்படி என்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள் என்று சொன்னால் புதிதாய் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள்படுகிறது. நம்ம செல்ஃபோனில் கம்ப்யூட்டரில் ஒரு பட்டன் உண்டு, டெலீட் பட்டன். அது என்ன செய்யும்? எல்லாத்தையும் அழிச்சிரும். ஒரு நிமிஷம் நீங்கள் அதை அமைக்கி விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிரும். எல்லாவற்றையும் அழித்து விட்டு புதிதாய் படைப்பது போல நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறப்பதாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? இவன் இப்படித்தான், இவ இப்படித்தான், இவரா எனக்கு தெரியும், இவன் இந்த பங்குச்சாமியாரா, இந்த சிஸ்டரா, இந்த குடும்பமா, இவங்களா, எல்லாரும் நமக்கு இப்படி தான் தெரியும். நாம் ஒரு நினைவுகளை ஒருவரை குறித்து வைத்து கொண்டு அதிலேயே பயணிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் பிறக்கவே இல்லை. நீங்கள் வருகிறீர்கள், வழிபாடு செய்கிறீர்கள், கும்பிடுகிறீர்கள், நன்மை வாங்குகிறீர்கள், மீண்டும் அப்படியே வாழுகிறீர்கள். உங்களை மாற்றவில்லை என்று சொன்னால், உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்காதவர்களாகவே பயணிக்கிறீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுபடியும் பிறப்பது என்பது இவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்தல். அதனால தான் நற்செய்தி முதல் வாசகத்தில் ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா. அவர் என்ன செஞ்சாரா? தன் உடைமைகளை எல்லாம் விற்று திருத்தூதர் பாதத்தில் வச்சிட்டார். இனி அடுத்த வேளைக்கு என்ன செய்வார் தெரியல, நமக்கு சொல்லப்படலை. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அவருக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? எல்லா உடைமைகளையும் வந்து கோயில் அங்கே வச்சிட்டார். எல்லாத்தையும் வச்சுட்டு புதுசாக தொடங்குகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் புதிதாய் பிறப்பது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள், நிறைய காலங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் நான் ஏமாற்றிட்டாங்க, நானே ஏமாந்து போனேன், இனிமேல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்படி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இனிமேல் தற்கொலை தான் வழி அப்படின்னு சொல்லி சாக துணிந்து விடுகிறார். இவ்வளவு நாளும் வாழ்ந்த வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. எதுவுமே இல்லை. அப்படித்தானே நீங்கள் ஆரம்பித்தீர்கள், அப்படித்தானே நாம் தொடங்கினோம். அதுதான் நமக்கு வேண்டும். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டேன், ஆனால் புதிதாய் தொடங்கப் போகிறேன், பர்னபா சொல்லுகிற வாழ்க்கை முறை. அன்பார்ந்தவர்களே, சின்ன பிள்ளைங்க எப்போதுமே அதை செய்வார்கள். நடக்க பழகுகிற போது ஒரு முறை விழுவாங்க, 2 முறை விழுவாங்க, 10 முறை கூட விழுவாங்க. விழுந்த பிறகு கூட புதுசாக எந்திரிச்சுக்கிட்டே நிற்பாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு தான் நமக்கு தான் தோல்வி வந்துருமோ, அவள் ஏமாற்றிட்டானோ, இவன் ஏமாற்றிட்டானோ, அது நடந்துருச்சோ, இப்படி ஆகி போச்சோ, என்ன செய்கிறது, யாது செய்கிறது, அப்படி தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், மனசுக்குள்ளே நிறைய கற்பனைகளை வச்சுக்கிட்டே இருக்கு. அவன் அப்படித்தான், அவள் அப்படித்தான், அவள் குடும்பம் அப்படித்தான், இவங்க அப்படித்தான், கோயில்லாம் இப்படித்தான், இங்கே இப்படித்தான், இவன் இப்படித்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதனால் புதிதாய் பிறக்காதவர்களாகவே பயணிக்கிறோம். புதிதாய் பிறக்க ஆண்டவருடைய வாக்கு அழைப்பு தருகிறது. நீ பாருங்க, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்பதற்கு என்னவெல்லாம் அவர்கள் இருந்தார்களாம்? ஒன்று சொல்கிறது, எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. இது என்னுடைய சொத்து அப்படின்னு அவங்க நினைக்கல, கடவுள் கொடுத்தார் என்று நினைத்தார்கள். இரண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? எல்லாருடைய நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தார்கள். மூன்றாவது, தேவைக்கேற்ப உடைமைகளை பயன்படுத்தினார்கள். அதுதான் ஒரே உடலும் ஒரே உயிருமாய் வாழ்வதற்கான அடிப்படை. இது தேவைக்கெல்லாம் வைக்கிறது இல்லை, ஆசைக்கு வாழ்வது தான் இன்றைக்கு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. நிறைய குவிச்சு வச்சிருக்கணும், யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் என்பது சாத்தியமில்லை. புதிதாய் பிறப்பதற்கும் வழி இல்லை.
ஆனால் ஆண்டவர் புதிதாய் பிறக்க நமக்கு அழைப்பு தருகிறார். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்வது என்பது திருத்தூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு வாழ்க்கை முறை. ஆழமாய் சிந்திக்கிறவர்களுக்கு இது வெளிப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாய் பார்க்கிறவர்களுக்கு அது புலப்படுகிறது. ஒவ்வொரு நாளையும் புதிதாய் சந்திக்கிற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் புதிதாய் தான் பார்ப்பார்கள். பழையவைகளை நினைவு கூர்ந்து ஒருவரை குறித்து, ஒரு தலைவரை குறித்து, அல்லது ஒரு நிகழ்வை குறித்து, குடும்பத்தில் ஒருவரை குறித்து இப்படித்தான் என்று தீர்மானம் எழுதிவிட்டவர்கள் புதிதாய் பிறப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் நாம் புதிதாய் பிறக்க அழைக்கப்படுகிறோம். ஆமேன். கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்குச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறிதும் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில்
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொழிலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிர்த்தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள்ளும் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா, நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி
எங்கள் நாட்டில் தம் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள்தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விழைவோரே. மாபெரும் தவறும் மரண அவதியும் மன துயர் பழிகளுமே. மாபெரும் தவறும் மரண அவதியும் மன துயர் பழிகளுமே. தொழுநோய் கரையும் தொல்பகை பேயும் தொலைவில் பறந்திடுமே, தொலைவில் பறந்திடுமே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண